நோ 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 தெரியாம சக்சஸ் ஆனதெல்லாம் உன்னோட திறமைன்னு நினைக்காத. முன்னாடி பார்த்த ரவுடிங்க எல்லாம் விளையாட்டான ரவுடிங்க, ஆனா இவங்க பயங்கர ப்ரொஃபஷனல்ஸ். அந்த வெயிட்டர் சொன்னதை மறந்துட்டியா? மர்டர் பண்றது இவங்க தினமும் செய்யற வேலையா. இன்னொரு விஷயத்த மறந்துடாத, தன்னோட ஏரியால நாய் கூட சிங்கம் மாதிரி குலைக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் பெரியவங்க விஷயம், சின்ன குழந்தைங்களுக்கு புரியாது. என்ன பார்த்தா குழந்தைங்க மாதிரி தெரியுதா? நானும் உங்க கூட வந்து சண்டை போடுறேன். ஹலோ மேடம், நேஹா தருணை காப்பாத்துனதுக்கு அப்புறம் உன்னோட இந்த ஸ்பீச்ச அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லு. ஏன்னா இப்ப ராக் ஸ்டார் அபி ஒரு ரவுடியாக போறா. ரவுடி மாதிரி சண்டை போட்டு காப்பாத்த போறீங்களா? அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சரி, நான் ரவுடி மாதிரி போல, ஆனா அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசி. ஏதாவது ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. த்ரிஷா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பிரபாவும் போன் எடுக்கலன்னா நீ என்ன பண்ணிருப்ப? வீட்லயே சும்மா இருந்திருப்பியா இல்ல நீ ஏதாவது பண்ணிருப்பியா? சும்மா இருந்திருக்க மாட்டேன். நான் தனியாவே அவங்களை காப்பாத்த போயிருப்பேன். நீ சொல்றது புரியுதுமா, ஆனா நீ அவங்க கேட்ட பணத்துக்கு என்ன பண்ணிருப்ப? நமக்கு பிடிச்சவங்களை காப்பாத்துறதுக்கு பணம் தேவையில்லை. அவங்களை காப்பாத்தணும்ன்ற எண்ணமே போதும். அவங்களை காப்பாத்தணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கு பாட்டி, பிரக்யாக்கா எங்களை ரவுனிங்க கிட்ட இருந்து காப்பாத்தும் போது அவங்களோட தைரியத்தை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஆனா நமக்கு பிடிச்சவங்க ஆபத்துல இருக்கும் போது தைரியம் தானவே வந்துடும். இப்பதான் புரியுது. நீ சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா நம்ம 2 குழந்தைகளையும் காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐடியா நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல, நான் ஃபர்ஸ்ட். என்னோட ஐடியா பெஸ்டா இருக்கும். நீங்க தான் இப்ப லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க, சோ நான் தான் பேசுவேன். டெல் மீ. ஏய், உன்னோட மேனர்ஸ் எங்க போச்சு? நடு ரோட்ல என்கிட்ட பண்ண போறியா? சரி, நான் ரெடியா தான் இருக்கேன். ஓகே, டெல் மீ. இல்ல இல்ல இல்ல, இது குழந்தைத்தனமான ஐடியா. இது ஒர்க் அவுட் ஆகாது. என் ஐடியாவை கேட்டு நீங்க பயந்துட்டீங்க. கரெக்ட்டா? நான் ஏன் பயப்படணும்? இது டிராமான்னு எனக்கே தெரியும். ஆனா இந்த ஐடியா கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பேய் வச்சு மிரட்டலான்னு சொல்ற? பைத்தியமா நீ? ரவுடிங்க பயப்படாம சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேய் வந்துருச்சுன்னு சிரிப்பாங்க. இட்ஸ் a flop ஐடியா. எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? உங்க சிரிப்புல என்ன மறைஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன? நீங்க பயப்படும் போதுதான் இப்படி சிரிப்பீங்க. ஐடியாவை கேட்டதுக்கே நீங்க இப்படி பயந்துட்டீங்கன்னா பேய பார்த்தாங்கன்னா இந்த ரவுடிங்க எவ்வளவு பயப்படுவாங்க? அவங்க பயப்படலாம் மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இட்ஸ் a flop ஐடியா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்? இந்த மாதிரி பண்றதுக்கு நமக்கு நிறைய பொருள் தேவையில்ல. காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணனும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கூட வாங்க வாங்க. என்ன? ஆமா, பேய் Dress இருக்கா? ஒரு நிமிஷம் வாங்க. இங்க பாரு தம்பி, நீ தான் என்னோட ஜாக் போட்டு. நைட்டோட நைட்டா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக போறேன். ஹே டைகர், உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? திடீர்னு உனக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நீ என்னெல்லாம் வாங்குவ? அண்ணா, நான் கன்ஸ் வாங்குவேன்னு, அதுவும் விலை அதிகமான கன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடு. உனக்கு அதிகமான படம் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு கண்ணை மட்டுமா நீ வாங்குவ? வேற ஏதாவது ஐடியா பண்ணி வாங்கடா. மீதி இருக்கிற பணத்துல நான் குண்டு வாங்கலான் இருக்கேன். அது ஒண்ணும் இல்லண்ணே, மத்தவங்கள ஷூட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் மட்டும் கவர்மெண்ட் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நான் எல்லாரையும் யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னோட சிறுத்தடா. இல்லண்ணே, நான் டைகர். டைகரோ சிறுத்தையோ, ஆனா நீ பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. தருண், இங்க இருக்க எல்லாரும் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரக்யாக்காக்கும் அபியனனுக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்சதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. We are smart. அவங்க கண்டிப்பா நம்ம இடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. இல்ல நேஹா, எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தோணல. தருண், எனக்கு அவங்கள தெரியும். அவங்க கண்டிப்பா நம்மள தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. ப்ளீஸ் நம்பு. அடடே, சாரி. சாரி இல்ல, கர்டன். இத நீ கட்டிட்டனா சாரி எடு போகுது. ஆனா எங்க கட்டுறது? உங்களுக்கு முன்னாடியேவா? கட்டு. நோ 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 நோ, அது தப்பு. பட் why not? இல்ல இல்ல இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க அந்த பக்கம் போங்க. இங்க யாரும் இல்ல. இங்க என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்க போறீங்களா ப்ளீஸ்? இது தப்பு. போங்க.
ஷபாஷ். என்ன தம்பி, நீ என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க? இவளை பார்த்து கத்துக்கோ. பாத்தியா, கயிறை அவுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ இவளுக்கு உதவி கூட செய்ய மாட்டேங்கிற. தருண், என்ன பார்த்துட்டு இருக்க? சொல்றேன்ல, கயிறு அவுத்து விடு. நேஹா என் கையை கட்டி இருக்காங்க. இவளோட கயிறை அவுத்து விடலாம்ல. எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க சீக்கிரம் வாங்க வாங்க. என்னாச்சுனா? என்னாச்சா? கொஞ்சம் இங்க வா. என்னாச்சா? நீ இப்படிதான் 2 பேரோட கையும் கட்டுவியா? பாத்தியா எவ்வளவு ஈஸியா அவுத்துட்டு இருக்காங்கன்னு. எனக்கு ஏதோ தோணுச்சுன்னு நான் டப்புன்னு இவங்க 2 பேரையும் பார்த்தேன். சாரிண்ணா. உங்களை மாதிரி முட்டாளுங்களா என்னோட கேங்ல வச்சிருக்கோம்ல, என்ன சொல்லணும்டா? ஏ சோனு, டைகர், சந்தன், இவங்க 2 பேரும் தனித்தனியா கட்டுங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா மறுபடியும் கயிறு அவுக்க முயற்சி பண்ணுவாங்க. சீக்கிரம் பண்ணுங்க. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ப்ளீஸ், நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ராமிஸ், நான் கயிறு அவுக்க மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன விடுங்க. ஏய் ஷமீத், கொஞ்சம் வெயிட் பண்ணு. Thank you so much. தீப்பெட்டி கொடு. நீ என்னடி நினைச்ச? நீ சொல்றத நான் கேட்பேன்னு நினைச்சியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த இடத்துல புப்பிந்தார், அதாவது புப்பி அண்ணா சொல்றத மட்டும்தான் நாங்க செய்வோம். அண்ட் ஐம் சோனு, புப்பி அண்ணாவோட பெரிய விசுவாசி. அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல? சாரி. டே சந்தன், சொல்லுங்கண்ணா. அவனை கூட்டிட்டு போ. சரிண்ணா. ப்ளீஸ் வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ், நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் கொஞ்சம் பண்ணிருக்கேன். கத்தாம அமைதியா இருக்கியா? நான் சொல்றதை நீங்க கேக்குற வரைக்கும் நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அவரை விட்டு என்ன பிரிக்காதீங்க. எங்களை ஒண்ணவே கட்டி வைங்க ப்ளீஸ். ஆடா போலாம். கத்த. ப்ளீஸ் தயவு அமைதியா செஞ்சு இருக்க புரிஞ்சுக்கோங்க. நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு அவனை அடிக்காதீங்க. ப்ளீஸ் வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? அவனை அடிக்காதீங்க. நீ இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் இவனை இப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு. போடா போடா போடா. ரெடியா? வந்துட்டேன். சாரி கட்ட இவ்வளவு நேரம் ஆகும்? இது சாரி, ஜாக்கெட் மாதிரி போட்டுட்டு வர முடியாது. சாரியா இருந்தானா ஜாக்கெட்டா இருந்தானா நீ என்ன ஃபேஷன் ஷோக்கு போற? பேயா தானே நடிக்க போற? இந்த பேய்களுக்கெல்லாம் ஃபேஷன் சென்ஸ்லாம் இருக்காது. நீ வரியா இல்ல? நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நான் தனியாவே போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு தருணையும் நேஹாவையும் காப்பாத்திடுறேன். நீங்க எதுக்கு சண்டை போடுறதுலயே இருக்கீங்க? ஏன்னா உன்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியல. உங்களுக்கு நான் பேய் மாதிரி தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ரவுடிங்களுக்கு நான் அப்படித்தான் தெரியணும். நீங்க எதுக்காக வேணாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எதுக்கு சொல்லு? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நேஹா தருணை காப்பாத்தினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவேன். அது நடக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல 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 இல்ல. ப்ராப்ளம் என்னங்கறத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ பேய் எப்பயாவது பாத்திருக்கியா? நானும் பார்த்ததில்ல. ஆனா பேய் எப்பவுமே ரொம்ப பயங்கரமா இருக்குமா. ஆனா நீ அழகா இருக்க. நீங்க என்ன புகழ்ந்தாலும் என் பிளானை நான் மாத்திக்க மாட்டேன். நான் கண்டிப்பா போவேன். நான் இப்ப எனக்குள்ள இருக்கிற பேயை வெளியில கொண்டு வந்துட்டேன். நீங்க இப்ப உங்களுக்குள்ள எழுந்த சிங்கத்தை அப்படியே தூங்க வச்சிருங்க. ஹோட்டல்ல கதவை உடைச்சு உங்க ரவுடித்தனத்தை ஏற்கனவே நீங்க காட்டிட்டீங்க. மறுபடியும் அந்த கேவலமான கதவை பத்தி நீ சொன்னேன்னு வச்சுக்கே, நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் போய் அந்த கதவை ரெடி பண்ணிட்டு வருவேன். கார்பெண்டர் இல்லாம நானே அந்த வேலையை முடிச்சிருவேன். இன்னொரு தடவை அதை சொன்ன சொல்லிதான் பாரு. நில்லுங்க. ஐம் சாரி. சாரிங்க. என்ன சாரி? எப்ப பார்த்தாலும் கதவை பத்தியே சொல்ற. இப்படியா சொல்லி காட்டுவாங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நீ இரிட்டேட் இல்ல? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா நானும் இரிட்டேட் ஆவேன். நான் போறேன். நீ இல்லாம நானும் போவேன். போயிருவீங்களா? போக மாட்டேன். கொலுசுங்க. அத நான் மறந்துட்டேன். எதை வச்சு பயன்படுத்தணுமோ அதையே மறந்துட்டியா? சரியான மறதி பேய். அதான் ரொம்ப ஸ்வீட்டான பேய்ன்னு சொன்னேன். கொலுசு போட்டுக்கோ. என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி சாரி கட்ட லேட் பண்ண, இப்ப கொலுசு போட கூட லேட் பண்ணுவியா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். சீக்கிரம் போடு. ஹூக் போட முடியல. ஹூக் போட முடியலையா? ஏய், அந்த ஹூக் போடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? நீ வா. இங்க உட்காரு. என்ன? இங்க உட்காரு.
எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆ ஆ, நாம இப்ப உள்ள போலாம். நான் அவங்கள பயமுறுத்துறேன். நீங்க வந்து நீ பேசுவியா? சரியான வாயாடி பேய். அப், நீதான் அழகான பேய்னு சொல்லிட்டல. சரி, நாம முதல்ல அங்க போய் ஜன்னல் வழியா எத்தனை பேர் அங்க இருக்காங்கன்றத செக் பண்ணிக்கலாம். தருண் நேஹாவை எங்க கட்டி வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பிளான் சக்சஸ் ஆயிடும். வெரி குட், குட் ஐடியா. போலாமா? போலாம். வா. ஏய், என்ன சல் சல்னு நடக்கிற? கொலுசு கொலுச பயமுறுத்த போட்டிருக்க, வார்ன் பண்ண போடல. ஒரு நிமிஷம் இரு. இது எப்படி? இப்ப ஓடி போலாமே. அங்கிருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. யாரும் போய் பார்க்கலாம். சரி வா, யாருன்னு போய் பார்க்கலாம். இங்க இருந்து போக விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க நல்லா மாட்ட போறீங்க. நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன இப்பவே போக விடுங்க. அட மறுபடியும் பேசுற? என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னும் அடி வேணுமா? நீ போலீஸ் கிட்ட போகணும்னா அதுக்கு நீ வெளியே போக தேவையில்லை. போன்லயே நான் உனக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி கொடுக்கறேன். இங்க பாருமா, நீ தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த ஏரியா எஸ்பி தோ இவனோட சொந்த அண்ணன். உன்னை நாங்க இங்க வச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். எங்களோட பணம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நாங்க என்ஜாய் பண்ணுவோம். புரியுதா? ஒருவேளை பணம் கிடைக்கலன்னு வையேன், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியாத. சித்தியும் சித்தப்பாவும் சீக்கிரமே எங்களை காப்பாத்தீங்க வரணும். Follow me. Follow me. Hey, என்ன follow me? Follow me. நீ என் கூடயே இரு. ஏன் பயமா இருக்கா? ஓகே ஓகே, சாரி. இதை கிளியர் பண்ண. Dirty. வாங்க. நேஹா, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இல்லையே. இல்ல, யாரோ அங்க இருக்காங்க. போனேனே பார்த்தா சுற்றாத. புலிக்கு பசிச்சாலும் புல்லு திங்காத. ஏய், வெளியே வா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஷூட் பண்ணிடுறோம். எங்க குரூப்ல இருந்தவங்கள கூட இவன் ஷூட் பண்ணிருக்கான்.
யாரு? ஏய் டைகர், யாரை ஷூட் பண்ண? யாரும் இல்ல. ஆனா ஷூட் பண்ணணும்னு துப்பாக்கி எடுத்துட்டேன். அதான் போனா போதுன்னு ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி மனுஷன் வந்தா என்ன, மிருகம் வந்தா என்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி சரி, இங்க வா. அவன் என்ன பைத்தியமா இருக்கான்? எல்லாரையும் விட நீதான் பெரிய பைத்தியம். இங்க நின்னுகிட்டு எதுக்காக கத்துன? இல்ல, நேஹாவை பார்த்தனா அதான் அவசரப்பட்டு நான் கத்தி. நீ அவசரப்பட்டதுனால நம்ம பிளானே ஃப்ளாப் ஆயிருக்கும். பிளான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். இல்ல இவங்கெல்லாம் பெரிய சைக்கோவா இருக்காங்க. இவங்கெல்லாம் பேய பார்த்து பயப்பட மாட்டாங்க. நாம சண்டை போட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். சண்டை போடணுமா? ஆமா. நீ தானே முதல்ல இந்த பிளானை போட்ட. இப்பயே மாத்திர. சடனா இப்ப வந்து நம்ம சண்டை போடணும்னு சொல்றோம். நேஹா எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. தருணும் இங்கதான் இருப்பான். எந்த ரவுடி எங்க இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி பண்ணலாம். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? முதல்ல என்ன உள்ள போக விடுறியா? அப்புறம் நீ ரெடி ஆயிட்டு வந்துரு. பேய் மாதிரி வா. எதுக்கு என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்க? நான் வெளியே போறேன், நீ பயப்படாத. பயமுறுத்து. அண்ணா, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. எனக்கு என்ன அது மட்டும் தான் புரியல. நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காகண்ணா சியர்ஸ்னு சொல்றீங்க? அது சியர்ஸ் இல்லடா, சியர்ஸ். சியர்ஸ் புரியுதா? இங்கிலீஷ் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக தான் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அண்ணா? எனக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அது சத்தம்? எனக்கும் கேட்டுச்சு. என்னன்னு போய் பாரு. யாராவது உள்ள வந்துட்டாங்களான்னு பாரு. நானும் போய் பார்த்துட்டு வரேன். நீ உட்காருடா. அது எலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட குடோன்ரா. இத்தனை வருஷத்துல இங்க நம்மள தவிர வேற யாராவது இதுக்குள்ள வந்திருக்காங்களா? இன்னைக்கு மட்டும் யார் வர போறா? ஒரு வேலை வந்தா கூட நமக்கு கவலை இல்லைண்ணா. ஏன்னா நம்ம கூட தான் டைகர் இருக்கானே, இவனை திறந்து விட்டுடலாம். அண்ணா, என்ன வேட்டையாட விடுங்களேன். எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். யாரது? ஏய் யாரு? வரேண்ணா. எலியா? அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. எலிய பார்த்து நானே பயப்படுவேன். ஆனா இவங்க எலிக்கு கூட பயப்பட மாட்டாங்க. பாத்தீங்களா? நான் எலிய பார்த்து பயப்பட மாட்டேன். இவங்க ஸ்ட்ராங்னா நான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸ்மார்ட், நான் இன்டெலிஜென்ட், நான் இது, நான் அது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யூ டோன்ட் நோ, பட் நான் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஹீரோ. இன்ஃபேக்ட் அவ என்ன சூப்பர்மேன் கூப்பிடுவா. இங்க பாருங்க, நீங்க கூட என்னோட சூப்பர்மேன் மாதிரி பேசுறீங்க. பொறாமப்படுறியா? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா இன்னும் பொறாமப்படுவ. அவ இருக்கால, அவ உன்னை விட ரொம்ப கியூட்டா இருப்பா. மச் மோர். ரொம்ப 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 கியூட். எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். கியூட்டா இருக்கணும். உன்ன மாதிரியே அழகா இருக்கணும்.